ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கோம். உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கேன். என்னென்ன மேன்? நீங்க நல்லா சீமச்சரக்கா சாப்பிடுக்கலாம். பிராந்தி விஸ்கி ஒட்டா பீர் பிராந்தி விஸ்கி ரம்மு ஒயின் சின்னதெல்லாம் குடிச்சு குடிச்சு அழுத்து உடம்பு கட்டு போச்சு மேன். கட்டு போச்சு. இந்த தமிழ்நாட்டுல கைமுட்டியில பனைமுட்டி. கையினால் செய்யப்பட்ட முட்டியில் பனங்கல்லு. ஆமா. வேற என்ன இருக்கு? பனங்கல் இருக்கு. திங்கிறதுக்கு ஒண்ணு இருக்கு. கொளுத்த பண்ணி இருக்கு. நோ பண்ணி. நோ. சரி அப்ப என்ன குதிரை கறி வேணுமா? பசுமாடு. நாய்க்கறி. பசுமாடு. பசுமாட்டு கறி. நல்ல கொளுத்த பசுமாடு. நல்ல கொளுத்த பசுமாடை வெட்டி சமைச்சு வச்சிருக்கு. வேற உங்களுக்கு எதிர்பார்ப்பு? பொண்ணு பொம்பளை. பொம்பளை. நான் இல்லையா பொம்பளை? நான் இல்ல பொம்பளை. ஏன் தாயார் ஏன் தாயார் வீட்டுல படுத்துக்கிட்டு தூங்க திண்டு விட்டு குட்டி 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 சின்ன குட்டியா பருத்த குட்டியா பருவ குட்டியா பிடிச்சி வச்சிருக்கேன். போய பொட்ட வரைக்கும் வர சொல்றேன். அப்புறம் என்ன பொம்பளை பொம்பளை இதை தொடர பொம்பளை நாக்க தொங்க போட்டு திருவியா நீ வெட்டி விட்டு அப்புறம் கீழே உள்ளத ஓடியாத்தா அலமேலு. இப்ப நான் நீ நினைச்சு என்ன எடுத்துருவேன் பிறகு ஓடியாத்தா ஓடியாத்தாண்டா ஓடியாத்தாண்டா. அவ உள்ள போட வேண்டியது போட மாட்ட முடியாது. நான் என்னைய வச்சு கிட்டிதான் அடிக்கணும். ஓடியாத்தா குளுக்கிறது என்ன ஒண்ணுமே இல்லையே. குளுக்கிறது தான் ஓவியம் தானே. அப்படி சொல்லு. அதுக்குள்ள ஒளி போச்சு. வண்டி டவுன் ஆயிடுச்சா? அந்த அளவுக்கு பாடி வீக்கா இருக்கு. இந்த ஈரமாயி போச்சுங்களா? குளுக்க சொன்னா புடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கேன். நீ ஒரு மாதிரி அரிப்படுத்து போய் தந்துடுற. அந்த கையை விட சொல்றானே விட்டு போய். ஐயோ கையை விட்டா எரியும். பொண்ணு குளுக்கணும்ல எனக்கு குளுந்துருச்சு மேன். பெரிய தூர லண்டன்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்கள ஆடி பாடி சந்தோஷப்படுத்தினேன். அறிவு இருக்கா? காசு கொடுக்குற முதலாளி அவருக்கும் கொடுக்கு. நான் யார்கிட்ட முன்னாடி போகிறது? முதல்ல அவர்கிட்ட போ. அப்புறம் போய் குளிச்சு ஏண்டவா. குளிக்காம வந்தா ஏத்துக்க மாட்டியா? இல்ல சாமி கும்பிடணும். சாமி கும்பிடணுமா? இவர்கிட்ட போகணுமா? இவர் கை என்ன இவ்வளவு இருப்பா இருக்கு? உழைப்பாளி ரொம்ப. மாறுகோ மாறுகோ மாறுகரி ஜோருகோ ஜோருகோ ஜோருகரி. ஒரு ஏந்தினாலும் சரியான ஏந்துமா. காய் அடிச்சு போய் பார்த்துக்க. ஓவரா போற நீ எங்கிட்ட குஞ்சு குடிக்கிறேன் பாருங்கப்பா. காய் அடிச்சு போய் ஒழுங்கா ஆடு. அந்த பிள்ளைட்டு பண்ண கராட்ட மாட வந்திருக்கா. வதக்கு வதக்கு போட்டு குத்திக்கிட்டு கிடக்க. பொண்ணு நல்லாவே ஆடுது, நல்லாவே பாடுது. இருக்கிறது இன்னும் ஒழுகி போச்சு. என்னது ஐஸ் வாங்கி வச்சிருந்தேன். பெரிய தடவை பாடுது, பொண்ணு ஆடுது. சரி சரி. 1 2 3 4 நீ போய்த பாய் மாயின் நம்மையன் நீயான ஹேல் ஹேலின பொண்ணை கண்டதும் போதை உண்டாகுது. பிஓவை பாய் பாயின் பையன் தீயரங்கே ஏலின பொண்ணு இந்த பொண்ணை கண்டதும் போதை உண்டாகுது. தொட்டால் உண்மையில் கரண்டு போல சாக்கடிக்குதடி. கையால் மேனியை தொட்டால் உன்னையே
கரண்டு போல சாக்கடிக்குதடி விவோதமாய் பாஜின பையன் செய்யாதர்கள் கேளுன பொன் இந்த பொண்ணை கண்டதும் போதை உண்டாகுது லைலா நீ எடி மஜ்னு நான் அடி ராஜ்ய நமக்குள் வேண்டாண்டி லைலா நீ எடி மஜ்னு நானடி ராஜடி நமக்குள்ள வேணாண்டி லைலா நீ எடி மஜ்னு நான் அடி ராஜ்ய நமக்குள்ள வேண்டாண்டி விவோதமாய் பாஜின பையன் விவோதமாய் பாஜின பையன் செய்யாதர்கள் கேளுன பொன் இந்த பொண்ணை கண்டதும் போதை உண்டாகுது மனம் போகுதோ ஏனோடி மழை நீ எடி குடை நானடி மனம் சோர்வதும் ஏனோடி மலை நெய்யடி உடை நானடி மனம் போகுதோ ஏனோடி பாஜின பையன் யாரார்கள் கேளுன பொன் இந்த பொண்ணை கண்டதும் போதை உண்டா தாலி மாட்டிக்க கஜினு கட்டி கொஞ்சம் ஓடு போகலாம் சொட்டு தேனை போல் சொல்லும் ஆசைகள் சொட்டு தேனை போல் சொல்லும் ஆசைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் பாடலாம் பாஜின பையன் செய்யாதர்கள் கேளுன பொன் இந்த பொண்ணை கண்டது போதை உண்டாகுது இதெல்லாம் கராடத்துக்கு போனீங்கன்னா அள்ளிடுவோம்மா. நீ இதே சாக்கணும் அப்படியே தள்ளாதப்பா. ஏமா ஏய் வா காசை கொடுங்க காசு குடியா ஓசியில் பார்க்குறதா இந்த வரைக்கும் போட்டு தள்ளிட்டு கிடந்தியா என்ன மொட்டை அடியா ஓசியில் படம் பார்க்க வைக்கலா உள்ள வந்து என்ன என்னை பின்னாடி செய்யாமல் இருந்தா சரி உள்ள போய் செய்யறதெல்லாம் இருக்கட்ட அரு என்னது அத்துப்பிடிவியா அங்கே இருந்தா தானே அப்போ பாய் மகாராஜா சொல் சார் இதோட உங்க ஆட்ட மாட்டத்தை பூரா முடிச்சுக்கோங்க விஷயத்தை பூரா சொல்லிட்டு போயிட்டாரு எங்க கட்டப்ப மகாராஜா ஆமாம் மான் வேட்டை குற்றாலத்துக்கு போயிட்டாரு கோட்டையில் கட்டப்ப மகாராஜா மட்டும் தனிமையில் இருக்காரு போய் இப்போ போனீங்கன்னா பிடிச்சிடலாம் கரெக்டா நாங்க பிடிக்கணும்னா நீ பிடிச்சி விட்டுரு நான் பிடிக்கிறது கையை பிடிச்சி கொடுத்துரு சொல் சார் தென்னகத்தில் கட்டவுவன் திறமை படைத்த ஒரு மாமன்னன் ஓகே அந்த கட்டவுவனுக்கு நாம் சந்தர்ப்பம் தந்தாக வேண்டும் ஓகே ஓகே கட்டவுவன் நமக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை 3330 பவடக்களையும் உடனடியாக செலுத்தி முடித்தாக வேண்டும் ஓகே அது மட்டும் இல்ல மேன் நம்மிடத்திலே மன்னிப்பும் கேட்க வேண்டும் ஓகே இரண்டையும் உடனடியாக செய்தால் பாஞ்சாலங்குறிச்சியின் கோட்டை அந்த கட்டவுவனுக்கு சொந்தம் இல்லை என்று சொன்னால் நாளை உதிக்கும் சூரியன் மறைவதற்குள் மண்ணோடு மண்ணாக்கப்படும் சொல் சார் நெல்லுக்கு நெல் தருகின்றாயா தருகிறாயா நேருடன் சண்டைக்கு வருகின்றாயா வருகிறாயா பள்ளிக்கு பள்ளி வருகின்றாயா ஓகே பாஞ்சாலம் குறிச்சி விட்டு ஓடுகின்றாயா சொல் சார் சார் ஒன்னாம் போல் சொல் ஓகே பாலை வண்ணம் பூக்குமடா பாறைகளும் உருகுமடா எங்கள் தேவர் பெருமை சொன்னால் தேசமெல்லாம் வணங்குமடா தேசமெல்லாம் வணங்குமடா பாலை வண்ணம் பூக்குமடா பாறைகளும் உருகுமடா எங்கள் தேவர் பெருமை சொன்னால் தேசமெல்லாம் வணங்குமடா தேசமெல்லாம் வணங்குமடா எங்கள் தேவர் பெயரை சொன்னால் தேசமெல்லாம் வணங்குமடா தேசமெல்லாம் வணங்குமடா
நாட்டுக்காக உழைத்தவர் நல்ல பெயர் எழுந்தவர் நாட்டுக்காக உழைத்தவர் நல்ல பெயர் பெற்றவர் நாட்டுக்காக உழைத்தவர் தேவர் நல்ல பெயர் எழுந்தவர் கை நாட்டு சட்டத்தையே அறவேதான் ஒழித்தவர் கை நாட்டு சட்டத்தையே அறவேதான் ஒழித்தவர் பாலைவனம் பூக்குமடா பாறைகள் மூழ்குமடா எங்கள் தேவர் பெருமை சொன்னால் தேசமெல்லாம் வணங்குமடா தேசமெல்லாம் வணங்குமடா சாதி மத பேதமில்லாத தேசியத்தின் தலைவரடா சாதி மத பேதமில்லாத தேசியத்தின் தலைவரடா சாதி மத பேதமில்லாத தேசியத்தின் தலைவரடா எக்குளமும் வணங்குகின்ற முக்குளத்தின் தெய்வமடா எக்குளமும் வணங்குகின்ற முக்குளத்தின் தெய்வமடா பாலைவனம் பூக்குமடா பாறைகளும் உருகுமடா எங்கள் தேவர் பெருமை சொன்னால் தேசமெல்லாம் வணங்குமடா தேசமெல்லாம் வணங்குமடா ஓட்டு கேட்டு சட்டங்களை தேவரை எழுத்த வரும் என்றதில்லை ஓட்டு கேட்டு சட்டங்களை தேவரை எழுத்த வரும் என்றதில்லை அரசியலின் மாமேதை எங்கள் முத்து ராமலிங்கம் அரசியலின் மாமேதை எங்கள் முத்து ராமலிங்கம் பாலைவனம் பூக்குமடா பாறைகளும் உருகுமடா எங்கள் தேவர் பெருமை சொன்னால் தேசமெல்லாம் வணங்குமடா தேசமெல்லாம் வணங்குமடா நேர்மையுள்ள கொண்டவர் தேவர் ஏத்தாட்சியில் இணைகிறது நேர்மையுள்ள தலைவர் அவர் நேதாஜி தோழரவர் நேர்மையுள்ள கொண்டவர் தேவர் ஏத்தாட்சியில் இணைகிறது முருகன் அருள் நிறையமற்ற எங்கள் முத்து ராமலிங்கம் முருகன் அருள் பெற்ற எங்கள் முத்து ராமலிங்கம் பாலைவனம் பூக்குமடா பாறைகளும் உருகுமடா எங்கள் தேவர் பெருமை சொன்னார் தேசமெல்லாம் வணங்குமடா தேசமெல்லாம் வணங்குமடா தேசமெல்லாம் வணங்குமடா தேவருக்கினை யாருண்டோ
தேசமிகும் பாசமிகும் தேசம் போட்டு முத்து ராமலிங்கம் தேசமுகம் பசு பொன்னகர் வாழும் பாசமுகம் மாமுத்து ராமலிங்கம் தேவரி இணையாருந்தா தேசம் எல்லாம் சுற்றி பார்த்தாலும் தேவருக்கு இணை யாருண்டோ தென்னகமெல்லாம் போட்டு மன்னர் முத்துராமலிங்கம் தென்னகமெல்லாம் போற்றும் மன்னர் முத்துராமலிங்கம் தென்னகமெல்லாம் போட்டு மன்னர் முத்துராமலிங்கம் திகட்டாத முதமொழி பேசிடுவார் பிரசங்கம் திகட்டாத முதமொழி பேசிடும் தேவரையா சித்தத்துடையுடையா மிகவும் புத்தி மிகுந்த குணத்துடையா சித்தத்துடையுடையா மிகவும் பக்தி மிகுந்த மனத்துறை அருள் மிகுந்த பக்தி மிகுந்த குணத்துடையா தேவனி இணையாருந்தா மன்னர் முத்து ராமலிங்கம் உலகமெல்லாம் போற்றும் மன்னர் முத்துராமலிங்கம் திகட்டாதாமுதமுண்டி பேசிடுவார் பிரசங்கம் திகட்டாத முதம் என்று சொல்லி அவர் சொக்கிடுவார் தேவருக்கிணை யாருண்டோ தேவருக்கிணை யாருண்டோ இளவரும் சுகுமுறை இல்லாத வெறுத்து இன்பம் கூட வர இனம் அறிந்து அன்பு கொண்ட பெரியவர்களே, என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த எனது அருமையான தாய்மார்களே, அரப்பு கடல் வத்திரான அன்பு கடல் வத்தாத என் சகோதரர்களே, இச்சிறுவன் பகுதூர் வெள்ளையத்தவனாக வேடமேற்றி நடித்துக் கொண்டிருக்கிறேன். எனது பாட்டுல எனது நடிப்புல குற்றம் குறையில் இருந்தாலும் உங்களை மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டு எனக்கு அதை எடுத்து வருகிறேன். பகதூர் வெள்ளையத்தேவனாக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் ஆரைக்குடியைச் சேர்ந்த கருப்புசாமி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திய கிராம பொது மக்களுக்கு மிக்க நன்றி. அந்த வணக்கம். இந்த நாடகம் அறிவுகளும் மறிவில்லா இச்சபை மறிவில்லா
சங்கையா குமுறி அப்பு அதுல பாருங்க அப்பு. எதுல பாக்க மசதுலயா எதுல வைப்பீங்க 4 மணிக்கு போய் மசதுலயா ஒன்னும் பார்க்க வேணாம் பேக்க வேணாம். சரி நான் சொல்ல போறத கேளுங்க. சொல்லுங்க. இன்றைய தினம் கட்டமராஜா பிறந்த தின நாள் விழா முன்னிட்டு சேவல் போர் நடப்ப வழக்கம். குற்றாலந்தாளை குண்டும் திண்ணீராவி செம்மணல் மேடு சிங்கார் தப்புல அடக்க இருக்கிறது. அப்படி இருக்கும் காரணத்தினால தேவர் மையம் என்கிட்ட சேவலை கொடுத்து வளர்த்து வர சொல்லியிருக்காங்க. சரி ஐயா கம்பல்தார்களே, வீரம் பொருந்திய சேவல் சேவல் அவுத்து விட்டாதீங்க. கோழி மேல விழுந்துச்சுன்னா சேவை கரைங்கிரும் சொன்னாங்க மயிராண்டியா. மறுபடியும் மயிராண்டியா. நானும் நல்ல முறையில சேவலை வளர்த்து வர்றேன். எப்படி வளர்க்குறீங்க? தவிடு புண்ணாக்கு கம்பளம் போடுறேன். இன்னம்மா பம்பா பேசக்கூடாது. நீங்க தானே சொல்றீங்க. இன்னமாண்டா என்ன லக்கல் கம்பு ஓடுறீங்களான்னு கம்பம் போட்டு வளர்த்து வர்றேன். சரிப்பு இது தின்னு விட்டு கொளுத்து போய் அடையில வளர்த்த கோழி அமைச்சு முட்டை உரம் வரையும் போச்சு. யார் முட்டை? அப்பத்தான் முட்டையா? அப்பத்தான் குட்டி வச்சிருந்தா அடைக்கோழி முட்டை. இந்த விவரம் தேவர் மகனுக்கு தெரியாது. தேவர் மகன் வந்தானே யாரும் சொல்லிடாதீங்க, ரொம்ப வருத்தப்படுவாரு. தேவர் மகன் வர எதிர்பார்ப்போம். கோணங்க தாத்தா அவர்களே, தேவர் மகனே மிக்க நன்றி. தங்கள் வாக்கு வருக 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 வருக. வந்த வணக்கம் தாத்தா. மங்களம் உண்டாகட்டும் தாத்தா. அவ உண்டாகி 6 மாதம் ஆச்சு, இப்ப போயிடுச்சு. அவ உண்டாகட்டும். யாரு? இந்த மங்களம் தான். அவ உண்டாகி 6 மாசம் ஆச்சு. மிக்க நன்றாக இருக்கிறீர்களா? நல்ல சுகத்தோட இருக்கிறேன். சந்தோஷம் என்று இருக்கிறார்களா? நல்ல காட்சியம் இருக்கிறீர்களா? இருக்கிறீங்களா? நல்ல காட்சியம் இருக்கிறதுனாலும் சக்கரை விதுறதுனாலும் எந்த வித குறையும் இல்லாம இருக்கவங்க. மிக்க நன்றி. வரும் பகவர் பயன்று மாற்றானுக்கு மண்டி ஒட்டி சென்ற செய்தி நம்ம மரத்தமிழர்களே தமிழர்கள் மாறுவதற்கு வந்திருக்கானா அந்த வடநாட்டு வெள்ளையன். அதுக்கு நம்ம அடி உணிவதா? ஒத்தில 6000 மணிக்கு அப்பால் இருந்து வந்த ஆற்றுத்தோல் விற்று அண்டி பிழைக்க வந்த அந்நிய நாட்டு வெள்ளையனே அற ஒலிக்க பிறந்தவன் இந்த பகுதிர் வெள்ளையத்தவன். உனக்கு தெரியல? தாங்களே அதான உண்மை. படமடுத்து ஆடுகின்ற நல்ல வாம்புக்கு முன்னால் மகன் எடுத்து உத தொடங்கும் மடையர்களே. மகடிய குற்றமான வாழ்த்து விட்டா பாம்பு கொற்று என்று அறியாத மூடர்களே, தெரியாம தெரியாங்க. காம்பு அறுபற்ற கத்தரி காய்கள் வேம்பு நீக்கின்று வளருதா என்ன விந்தை. கண்டிலான் தங்கப்பாண்டி தூங்குறாரு. அவர் மரிமேனா? கண்டிலான் தங்கப்பாண்டி அவர் தானே நம்மளுக்கு முக்கியமானவர். ராமநாதபுரம் மாவட்டத்திலே அவர் தானே முக்கியமானவர். வெங்காச்சா கத்தி கிடக்கும், உனக்கு தூக்கம் வருது. அதனால் அவர் எப்பவும் தூங்க மாட்டாரு. அதுலயும் பேரை வந்திருக்காரு, தேவர்மையை வந்திருக்காரு, உனக்கு தூக்கம் வருது. வாழை கொண்டு எறிங்க. மருமையை கரெக்டா இருப்பார். மருமைனா? ஆமா. அதே மாமி மோஞ்சில முடிய கூடாது தூங்குறாரு இருக்க. அப்படி இருப்பதனால மந்தையில கூடி வெட்ட மாட்டு இனங்களே, சொந்த மணி விட்டு சூழ்ச்சிக்காரர்களே, நரிவாளை கொண்டு கடலாலம் பார்க்கறானா அந்த அந்நிய நாட்டு வாழையில் அவனுக்கு எம்பிட்டு ஊக்கம், எவ்வளவு நெஞ்சு ஊக்கம். 6000 மணிக்கு அப்பால் இருந்து வந்த ஆட்டு தொழில் பெற்று சீப்பு கண்ணடி வைத்து நம்ம நாட்டை கைப்பற்றி நினைக்கிறேன். சோப்பு துப்பிக்கு வந்தவங்களுக்கு எவ்வளவு துமுருண்டு வாருங்க. நம்ம நாட்டை கைப்பற்ற பாக்குறான். இப்போ அவங்க பிள்ளை உடிக்க வந்திருக்காங்க. இப்ப பிள்ளை உடிக்க வந்திருக்காங்க. ரொம்ப ஷாக்கிரத காலி அவங்கள அடிச்சு துரத்தாம விடுவோமா? யார ஆனப்பட்ட நினைச்சு தூக்கிட்டு போய் இன்னைக்கு வித்து போற உண்டு. அதுக்குள்ள வந்துட்டாங்க. அது இருக்கட்டும் பார்ப்போம். மந்தையில கூடி பெற்ற மாற்று இனங்களே, சொந்த முடிவு விட்டு சூழ்ச்சிக்காரர்களே, நான் எங்கு வளர்ந்தேன், எங்கு வளர்ந்தேன், நான் யார், என் வரலாற்றை சற்று விவரமாக எடுத்துக் கூற வேண்டும். நீங்க ஆரக்குடியில பிறந்து இப்ப மதுரையில போய் இருக்கீங்க. எல்லாரும் அழகு மகன் நீங்க. அழகு தமிழ்நாட்டிலேயே பெரும் புகழ் பெற்றவர். அவருடைய மகன் நீங்க. அவரை இன்னைக்கு பார்க்கணும், கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அப்படிங்களா? ஆமா. தேவர்மானே, என் வரலாற்றை நீங்க தான் கூற வேண்டும். நான் சொல்லலாம். தேவர்மா எங்க பிறந்தீங்க, எங்க வளர்ந்தீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் முக்கியம். கட்டப்ப நான் எடுத்து சொன்னா நாட்டு மக்களுக்கு புரியாது. பல்லு புரிச்சா சொல்லு புரிச்சுட்டு இருக்காங்க. அழகு கூட உங்க அப்பாவுக்கு போகல, உங்களுக்கு பல்லு போயிருச்சு. அதனால தாங்கள் பிறப்போலப்ப தாங்களே எடுத்து கூற வேண்டும். என் வரலாற்றை நானே என்று கூற வேண்டும். ஆமாங்க. அதான உண்மை. அதுதான் உண்மை. அது வேற. அதே தானே? ஆமா. சரி, சபாஸ். என் வரலாற்றை எடுத்து கூறுகிறேன். தாத்தா அவர்களே, தென் பகுதியில் சிறந்த ஒரு அகரம் என்ற ஒரு கிராமத்தில் சங்கிலி தேவனவன் புலிக்குட்டி தேவனுக்கனா என்று புத்தரனாக பிறந்தேன். அப்பொழுது என் தந்தையார் என்னை கண்ணு கருத்தமாக என்று வளர்த்து வந்தார்கள். அப்படி வளர்த்து வரும் சமயம் என்னை பள்ளிக்கு செல்லும்படி கட்டளிட்டார். நான் பள்ளிக்கு செல்ல மாட்டேன் என்று மறுத்தேன். அப்பொழுது என் தந்தை போது கோபம் கொண்டு சாலிகுளம் கம்மா மார்க்கமாக நான் புறப்பட்டு கொண்டிருந்தேன். அப்பொழுது சாலிகுளம் காற்றில் வெளிந்தெடுக்கும் கம்மங்கரல் பிடுங்கி என் பசியை தீர்த்தேன்.
எனக்கோ தண்ணீர் தாகம் அதிகரித்து ஆரக்குளம் கம்மையில் மீன் பிடித்த பள்ளத்தில் சேர் நீரமாக கிடந்தேன். ஆமா, நான் இறங்கினேன், தண்ணி அறிந்தேன். என் கால் ரெண்டும் சேட்டுக்குள் அகப்பட்டு கொண்டான, சிக்கி கொண்டான, மாட்டி கொண்டான, காலை என்று புடுங்கு பிள்ளை. அப்பொழுது அம்மா அப்பா என்று அழுதேன், துடித்தேன். என் அழுவர்கள் கேட்டு வேட்ட மார்க்க மகன் சென்றவர்கள் என் தந்தர்கள் கட்டப்பொம்மன் ஊமத்தரை தாங்களும் வந்தீர்கள். வந்து உங்க வலதாடை கம்பை நெற்றி உன் பேர் என்று கேட்டீர்கள். அதான உண்மை. அப்பொழுது நான் வெள்ளச்சாமி தேவன் என்று உரைத்தேன். சபாஸ், இன்று எழுந்து உன் பேர் அஷாவானே பகுதூர் வெள்ளையத்தவனக என்று பட்டம் சுட்டி என்னை அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் இவர் தான் வளர்த்து வர்றவர். குதிரையற்றம், சிலம்பு சண்டை எல்லாமே, கத்தி சண்டை, கம்பு சண்டை, யானை ஏத்தம், குதிரை ஏத்தம் எல்லாமே நீங்க தான் கத்து கொடுக்கணும். அதான உண்மை. ஆமா, சரியான வீரர் இல்லையா? அரே நீங்க உங்களை யாராச்சும் வீரர் நீங்க தாங்க. என்ன சொல்றீங்களா? அதானே நீங்க 5 வயசுல ஏறணும்னு தெரிஞ்சீங்க குதிரை இல்ல. அது சரி, ஏறதுக்கு சொல்லி கொடுத்தா கொடுக்கலையா? கண்டிப்பா நான் சொல்லி கொடுத்தானே ஏறினீங்க நீங்க. இதுல குதிரையில சபாஸ். அடுத்தபடியாக எல்லாமே கம்பு சண்டை கத்து கொடுத்தோம், கத்து சண்டை எல்லாமே நாங்களே கத்து கொடுத்தோம். நீங்க தானே? ஆமா, சின்ன பிள்ளையா இருக்கும்போது பழத்தை கூட நாங்க கொடுத்தோம். சக்கரையில பூஜை பண்ணிட்டு வந்து வாழைப்பழம் கொடுக்கல. சக்கமா கோயிலுக்கு நீங்க தான் பூசாரியா? அப்புறம் நல்ல மணி ஆட்டுவேன், கிடிமினி கிணிமினி கிணிமினி. மணி மட்டும்தான் நீங்க ஆட்டுவீங்களா? பிசாசு மணி ஆட்டி ஆட்டி நாக்கும் போச்சு. நாக்கு அந்த மணில தொங்கும்ல நாக்கு. ஆமா, போயாம ஆட்டுல நாக்கு விழுந்துருச்சு. போகட்டு பேரை வந்ததே நாக்கு போடணும் ஆகுறேன். அப்படியா தாத்தா அவர்களே? வேறாண்டி அப்படி இருக்கும் ஒரு காலகட்டத்தில் ராமநாதன் 70 லட்சத்தில் என் தந்தரையில் அடைத்து விட்டார். இது அறிந்த நண்பர் சுந்தரலிங்கம் என்னிடத்தில் ஓடி வந்து தெரிவித்தார். செண்டே ராமநாதன் உடைத்தன் செயல மீட்டினே அந்த தந்தேர. அப்படி மீட்டு வரும் சமயம் சின்ன கடை மார்க்கமாக அடித்துவது. அப்பொழுது பாஸ்கர சேதுபதி மக வெள்ளையம்மா என் அழகையும் பார்த்து என் வீரத்தையும் பார்த்து என்னை பின்துணங்க. அப்பொழுது என் வெள்ள குதிரன் சவார் செய்து எங்க பாஞ்சாலம் குறிச்சி சக்கர கோயிலில் இருவருக்கும் திருமணம் நடந்து விட்டது. ஏகப்பட்ட சீர்கள் வந்து விட்டான். நிறையா காலதாமதம் என்று காரியக்கேடு. சபசவென்று பேசினா வாய்க்கு கேடு. ஆமா, ஒரு வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பார்த்தா அதோட நிப்பாட்டிக்கிறேன். சரி சொல்லல, உடம்புக்கு கேடு. அதான உண்மை. அதோட நிப்பாட்டிக்கிறேன். பிள்ளைக்கு தான் கேட்டுவாங்க. அப்படி இருப்பதனால பாஸ்கர சேதுபதி மக வெள்ளையம்மனை மிக சீக்கிரமா அழைச்சிட்டு வாங்க பார்க்கலாம். அப்ப போயிட்டு வரட்டா? வெள்ளையம்மலை மட்டும் வேறாண்டி. சரி, சிறு விஷயங்க, எந்த விஷயமா இருந்தாலும் தாங்களிடம் தெரிவிப்பதே உண்மை. அதான உண்மையான வார்த்தை. ஆமாங்க. சரி, இந்த 71 பாளையப்பட்ட மன்னர்களும் சேவல் கொண்டு வர்றாங்க. எப்ப வருவார் என்று எதிர்பார்த்தவன தாங்களத்தை எதிர்பார்த்தவனமா இருப்பாங்க. சரி, இதுல 71 தேவர் பாளையப்பட்ட மன்னர்களும் சரி சேவல் காலுக்கு கத்திட்டது வழக்கம். இப்பதான் இடத்தை பிடிச்சிட்டீங்க. அது சரி. ஆனா நம்ம சேவலுக்கு காலில் கத்தி விட்டது வழக்கமும் அல்ல, பழக்கமும் அல்ல. இருந்தாலும் தாத்தா நமது சேவலுக்கு இரத்த கரைகள் ஏத்துட்டா அதுக்கு என்ன செய்யலாம்? காயங்கள் ஏற்படாது. அப்படி இந்த போது முன்னோர்கள் சொல்லிருக்காங்க, ஆணைக்கு அடிச்சிருக்கும் இருக்காங்க. அப்படி ஏற்பட்டா நான் பல ஊர்கள் சென்று பல மருந்துகளை பறிச்சுட்டு வந்து அரைச்சு வச்சிருக்கிறேங்க. அம்மியில நமது வெள்ளை சேவலுக்கு நமது வெள்ளை சேவலையும் கருப்பு சேவலையும் சண்டைக்கு விட்டு பார்த்தீங்களா? என்னங்க இப்ப வந்துகிட்டு விட்டு பார்த்தீங்களா கேக்குறீங்க? கேட்கணும்ல. எனக்கு விடுறதுதானே தினமும் வேலையே. எதை சண்டைக்கு? அதில் நமது வெள்ளை சேவல் எப்படி சண்டை கொடுக்குறது? சேவல் தூக்கணுமானிக்கு இருக்குங்க. என்ன தலையை தூக்கணுமானிக்கு இருக்கு, விட்டா அடிக்கும். அப்ப நம்ம சேவல் காயங்கள் ஏற்பட்டா பல ஊர்கள் சென்று பல மூலிகை செடிகளை பறிச்சு வந்து அரைச்சு வச்சிருக்கிறேன். அது கண்டிப்பா பல ஊர்கள் போனேன். காரியாவட்டி, கல்லுப்பட்டி, கருக்கோப்பட்டி, அச்சம்பட்டி, பிச்சம்பட்டி, செவல்பட்டி, பாம்பாட்டி, வையம்பட்டி, சென்னம்பட்டி, ஓடப்பட்டி, மேலப்பட்டி, ஆவத்திரம்பட்டி, அரசவட்டி, எர்ராம்பட்டி, தவடாரவட்டி, வளையவட்டி, கொல்லாரம்பட்டி, கோடாங்கி வட்டி, ஆண்டி வட்டி, உதுலம்பட்டி, மங்கம்பட்டி, சிந்துவட்டி, புளுத்திப்பட்டி. என்ன வெட்டி? புழுதிப்பட்டி. சபாஸ். உங்களுக்கு எப்படி கேட்டுச்சு?
அதை நீங்க அடி வாங்கிட்டு போறதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த வார்த்தை வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. இந்த சாமி அப்படி சாமியா? ஆத்தா போய் அடிக்கணும். இந்த ஆத்தா வந்து நல்ல காமிச்சு தவறா பேசினா இதுல இருந்து அங்கிட்டு அப்புறம் போக முடியாது. நல்ல காட்சியமே வண்டியோட நாங்களும் கிடக்கணும். அதெல்லாம் நல்ல காட்சியமே தோணை கொஞ்சம் யாபமா பார்த்து பேசிக்க. நான் அவ்வளவு சொல்ல என்ன சொன்னேன், இவ்வளவு ஏவம் விடுறீங்க. அப்படி பேசக்கூடாதுல. எப்படி பேசக்கூடாது? என்ன இப்ப புழுதிப்பட்டின்னு சொன்னேன். உங்களுக்கு சரி அடுத்தபடியா பேசுங்க. உங்களுக்கு எப்படி கேட்டுச்சு? இல்ல எப்படி கேட்டுச்சு? வார்த்தையில எப்படி கேட்டுச்சுன்னு எப்படி சொன்னா அதை சொல்ல முடியுமா? நான் புழுதிப்பட்டின்னு அதை சொன்னா நல்லா இருக்குமா? அது ஒரு நல்ல ஒரு விஷயமா? தேவர்மானே, நான் பொய் பேச மாட்டேன், அசிங்கம் பேச மாட்டேன். ஆமா, பொய் எது பொய் பேச வேண்டும், செத்ததானே பொய் பேச மாட்டேன். புழுதிப்பட்டின்னு தானே சொன்னேன். ஏன் இவ்வளவு கோவிக்கிறீங்க? தப்பு. புழுதிப்பட்டி நான் வண்டியில போகும்போது சொல்றேன். இப்ப சொல்லுங்க. நான் இப்ப என்ன சொல்லுங்க. வேணாம், ஏதோ கோவிக்கிறீங்க, தவறா கேட்டிருக்கும் பாருக்க. இத்தனை ஊர்கள் சென்று பல மூலிகை செடிகள் உங்களுக்கு எப்படித்தான் கேட்டுச்சு? பாலமடைக்கு நாவடைக்கு கஞ்சவன்பா ஆறுமல் புல்வெளி மாறுமல் நின்று சொன்னீங்க. நலமுண்டு கண்டு மன முறை காதல் குழந்தை அத்து குழந்தை உத்தி குழந்தை அமக்கள் வேறு ஊனாத்தாத்துணி மலாத்த பிஞ்சு பேப்பி பேப்படலாம் அழுகணி தொழுகணி ஆன வணங்கி பொண்ணு வணங்கி நிலவேம்பு மாம்பு முருங்கப்பு வன்னிப்பு சின்னப்பு பாதகத்தி தோதகத்தி ஆறாமல கத்தி பஞ்சமால் பாதகத்தி பேராமுட்டி தேராமுட்டி மானாமதுர தெருமுட்டி வாணியர் சக்கரி மண்ணு உண்ணா தலைமுண்டோடு சுடுகாட்டெலும்பு காக்குறி வித்து கற்சா இரல் அம்மி நிழல் அருவாமனை பித்து இத்தனை மொத்தமாக சேர்த்து அரமண மையத்திற்கு அம்மியில் விழுந்துவாட அரைச்சி எடுத்து கடுகை முட்டு டப்பாவில் காத்து பாக மறைச்சு வச்சிருக்கேங்க. அருகாமணி சேர்த்து அரைச்சிட்டீங்களா? அருவாமனை பித்து பித்த அறுத்ததுல ஒளி இருக்கும், அதுல ஒட்டி இருக்கு. அதை அப்படியே கையை வச்சு வலிக்கணும். சரி, சேர்த்து வச்சிருக்கிறேன். இந்த மருந்தை மட்டும் போடக்கூடாதுங்க. போட்டா விருண்டு பிடிக்கும், புண்ணு படந்துக்கிட்டே போயிருங்க. இதில் 4 வகை எண்ணெய் சேர்க்க வேண்டும். எப்படி? திருப்போணம் தேங்காய் எண்ணெய், அம்மா திருப்போணம், கமுதியில கடல் எண்ணெய் 2, நாகலாபுரம் நல்லெண்ணெய் 3 வந்துருச்சா? ஆமா, 3 காணாதே. நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் 3 தான் வருது. தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் தேங்காய் சீக்கிரம் சொல்லிட்டு போயா. இன்னும் ஒரு எண்ணெய் என்ன எண்ணெய்? நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய். அவங்க விளக்கெண்ணெய் சொல்லுங்க. விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் சொல்லுங்கன்னு சொல்றேன். வேற தப்பா தாத்தா போய் சொல்லுங்க விளக்கெண்ணெய்ன்றீங்க. தாத்தா வேற தவறான வார்த்தை. விளக்கு கூத்துறனே விளக்கு எண்ணெய் சொல்லுங்க தாத்தா. இந்த 4 வகை எண்ணெய் வாங்கிட்டு வந்து மறந்து ஒண்ணா பிணைஞ்சு வச்சுக்கிட்டு அப்புறமா வெங்காயம் இந்த பாருங்கள 1/4 கிலோ சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் அது சரி 1/4 கிலோ. சரி, எதுக்கு சேர்க்கிற வெங்காயம்? இந்த எண்ணெய் வடகி ஈரம் போட்டுங்க. சரி, அதற்காக சேர்க்கணுங்க. சரி, இந்த வெங்காயத்தையும் சேர்த்து வச்சுட்டு அப்புறமா வெண்ணெய் 100 மில்லி வெண்ணெய் சேர்க்க வேண்டும். அடுத்தபடியாக சேர்த்து வச்சுக்கிட்டு இல்ல நீங்க சீக்கிரம் போயிருது நல்லதான். காலையில கருக்கல்ல வெள்ளம் நின்றுச்சு காயங்கள் ஏற்பட்ட இடத்துல சரி இவ்வளவு போடுங்க. இந்த அளவு 1 கோடி அளவு. சரி, சாயங்காலம் எவ்வளவையும் போடலாம். அவ்வளவுதானே. வெள்ளையம் மட்டும் பாஸ்கர சேதுபதி மக வெள்ளையமலை மட்டும்தான் அழைச்சிட்டு வரணும். ராம்நாட்டு பத்தி மச்சான். ஆமா, அப்ப எல்லாரும் எந்திரிச்சு போங்க. காலையில வேலை வெட்டிக்கு போறது அப்பதான் எனக்கு ஒரு நல்ல ஒரு விசேஷமா இருக்கு. இருங்க, உங்களை போக சொல்லிக்கிறேன். இல்ல நீங்க கிளம்புங்க தாத்தா, நீங்க கிளம்பிருங்க. போங்கப்பா, காலையில வேலை வெட்டி இல்லையா? போய் படுங்கப்பா, போங்கப்பா. ஹலோ, நாங்கதான் காசு வாங்க இப்படி கத்திக்கிட்டு போக சொல்லுங்க. தவறுமானே கிளம்புங்க, நீங்க கிளம்புங்க, கிளம்பிருங்க. ஊருக்கு மத்தியில நீதானம்மா இங்கு உருமாறி இருக்கிறானா? ஊருக்கு மத்தியில நீதானம்மா உருமாறி இருக்கிறானா? உருமாறி இருக்கிறானா? நல்லம்மா இங்கு உருமாறி இருக்கிறானா? நல்லம்மா ஊருக்கு மத்தியில நீதானம்மா உருவாகி நிற்கிறானே காளியம்மா. உலகானும் நாயகியே நீதானம்மா. நல்லம்மா ஓடுவா, நல்ல கை போல. ஊரைய காப்பவளே நீதானம்மா. உலகானும் நாயகியே ஊரானும் நாயகியே
மண்டகமா மண்டகத்தில் கீழே இருந்து மக்கள் உரத்துக்குருவாரு அம்மாக்காரை மேல காலங்கார பக்கத்துல கம்மாக்கார மேல காலங்கார பக்கத்துல நீ காட்சி அளிக்கிறைய நல்லமா நீ கருணா உள்ள கொண்டவனா நல்லமா ஊருக்கு ஊருக்கு மத்தியிலே நீதானம்மா எங்கே கேட்டவரம் தந்திடுவாய் காளியம்மா கோலமா கோழி மக்கள் குழம்பு வச்சு மாலை வச்சு நல்லமா ஓடுவா சின்னமா வெத்தனைய சிங்கார பொங்கலையே சிங்கார பொன்னழகி கோடான கோடி மக்கள் குழம்பு வச்சு மாலை வச்சு நம்மளுக்கு கோடான கோடி மக்கள் குழம்பு வச்சு மாலை வச்சு நம்மளுக்கு நேர்த்தியாக நடந்து என் பச்சைவோட மக்களே சின்ன என் சின்ன முகத்தலையே சிங்கார மண்டலையே ஐ ஐ ஆமா தாயி தாயி சின்ன முகத்தலையே சிங்கார பல்லழகி சிங்காரழகி சிங்கார பல்லழகி நல்லவனு கடக்கண்ணில் பார்க்கிறிய நல்லவா என்ன கடக்கண்ணில் பார்க்கிறிய நல்லவா ஊருக்கு மத்தியில உயர்ந்த ஒரு மண்டகமா ஊருக்கு மத்தியில அமர்ந்ததொரு தாயம்மா வேதனை இருந்தவரு வேதாந்தம் கற்றவரு அரியகுலம் அப்புறம் இந்த நாடகம் அரியகுலத்து நாடகம் இந்த அரியகுலத்துல வேதனை இருந்தவரு வேதாந்தம் கற்றவரு மேரி விதிவனி வரவாரு நல்லவமா உன் அறியாதன் பணி ஒன்று நிதானமா ஓ ஒத்தவெளி பாதையில உயர்ந்த ஒரு கம்மாக்கர அமர்ந்திருக்கும் அம்மனவ ஒத்தவெளி பாதையில இது உயர்ந்த ஒரு கம்மாக்கர கீழே இருந்து காட்சி தரி நல்லம்மா அம்மக்கர ஓரத்திலே காட்சி வரும் தாயம்மா ஊருக்கு மத்தியில உயர்ந்த ஒரு மண்டகமா ஊருக்கு மத்தியில உயர்ந்த ஒரு மண்டகமா மண்டகத்தில் கீழே இருந்து மக்கள் உயர்த்திக்கிறார் வேலுசாமி விவரமாக எடுத்துரைத்தா அவர் எங்க ஊருதான் வெளிச்சாமி ஆரகுடி வேலுசாமி விவரமாக எடுத்துரைத்தா ஆரகுடி கருப்பு சாமி அம்புடன் பாடி வர ஆரகுடி கருப்பு சாமி அன்புடனே பாடி வாரா ஊருக்கு மத்தியில உயர்ந்த ஒரு மண்டகமா மண்டகத்தில் கீழே இருந்து மக்கள் உலகத்துக்கு இதுவா நல்லமா உன முடியாத கொடி உண்டு இதனமா சரிதான் கண்ணால பார்ப்பது போய் காதால கேட்பது போய் தீர்க்க விசாரிக்க வேண்டும் எந்த விஷயத்துக்கு தெய்வந்தாம் தேவர் பேரை சொல்லி இந்த மண்ணில் வந்தது தெய்வம்தான் தேவர் பெயரை சொல்லி இந்த மண்ணில் வந்தது அது தன்மானம் சிங்காரி பேரு வந்தது தேவருக்குப்பா அது தன்மான தெய்வம் என்று
மண்ணில் வந்தது தன்மானம் சிங்காவர் பேரு வந்தது அவருக்கு தன்மான சிங்கம் என்று பெயரும் வந்தது அது பிறர்க்காக வாழ்ந்து தெய்வம் அல்லவா அது தெய்வம் தேவர்களை சொல்லி மக்கள் நெஞ்சில் புதுதா தாயாறு அரவணைத்து தெய்வத்துக்கு கிடைக்கவில்லை தந்தையும் செயல் வளர்ப்பு மகனுக்கு பிடிக்கவில்லை இது கொண்டவர் கோணமா சென்றது சதுரகிரி வாழ்ந்துட்ட என் துளசி சொல்லி மண்ணில் வந்தது தன்மான சிங்காவர் பேரு வந்தது அவர் தன்மான சிங்கம் அவர் தேவர் அல்லவா அது பிறர்க்காக வாழ்ந்திட்ட தெய்வம் அல்லவா அவர் நமக்காக வாழ்ந்திட்ட தெய்வம் அல்லவா தெய்வம் தான் தேவர் என்று சொல்லி கச்சனையும் கம்பிரமும் காட்சி கண்டவர்க்கு பயன்பத்தியோடு தேவரோட அடையும் அவரு மின்னழகும் பெண்ணழகும் நீண்ட உடைய வெண்ணிறம் இவர்தான் தேவர் காட்சி அவர் தென்னாட்டில் வாழ்ந்து வந்த தெய்வம் அல்லவா அவர் தேசத்தில் வரும் தெய்வம் அல்லவா தெய்வம் தேவர் வர சொல்லி மக்கள் நெஞ்சில் அரியங்குளத்தை சேர்ந்தவர் மச்ச முனியசாமி தேவர் எனக்கு 100 ரூபாய் அம்பில் பகிர்ந்து அளித்தார்கள். மிக்க நன்றி. முத்துமணி வெற்றிமக்களை சேர்ந்தவன் என் தம்பினா அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அம்பில் பகிர்ந்து அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் எனது சார்பாகவும் என் குடும்பத்து சார்பாகவும் நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். கமுதி கோட்டையில் ஒரு குடியிருக்கு
இந்த கொண்டையன் கோட்டை மரபனுக்கு கொலை வழக்கு கமுதி கோட்டையிலே ஒரு குடி இருக்கு இந்த கொண்டையங்கோட்ட மரவனுக்கு குளவிளக்கு கமுதி நகருக்குள்ள பச்சை இருக்கு இந்த பசுமனையா பேர சொன்னா இந்த பசும்பனையா பேரை சொன்னால் சக்தி இருக்கு கமுதி கோட்டையிலே ஒரு தெய்வம் இருக்கு இது கொண்டையங்கோட்ட மரவனுக்கு குளவிளக்கு குளைய குளம் கொட்டையில எங்க ஐயாவ தேவர் ஐயாவ அவர் 30 கோடி தேவர்களும் எங்க ஐயாவ அவர் 30 கோடி தேவர்களும் இங்கே அண்ணாவே கமுதி கோட்டையில ஒரு குடி இருக்கு ரகுகுலம் கொண்டையன் கோட்டை மரவனுக்கு கொலை வழக்கு மஞ்சக்கரை கட்டி கட்டி ஏ ராசாவே மஞ்சக்கர வேட்டி கட்டி ஏ ராசாவே மஞ்சக்கரை கட்டி கட்டி மலரும் போன சட்டாவட்டு அம்மா ஏ அம்மா ஏ அம்மோ மஞ்சக்கரை கட்டி கட்டி மலரும் போன சட்டாவட்டு அது போல கட்ட ஓட்டு மஞ்சக்கரை கட்டி கட்டி மலரும் போன சட்டாவட்டு மஞ்சக்கர வேட்டி கட்டி மலரம் போல கட்ட ஓட்டு மஞ்சக்கரை கட்டி கட்டி மலரும் போன சட்டாவட்டு மஞ்சக்கர வேட்டி கட்டி மலரம் போல கட்ட ஓட்டு தேவமகன் கண்ணகிக்கு நேர்த்தியாக நடந்து தியாக தீவையற்ற நம்ம தேவர் குலாம் ஓட தேவரையா பார்க்க நம்ம தேசம் எங்கும் மகிழ கமுதிக்கு கீழ் வருமா ஒரு கண்ணியமான ஊர் இருக்கு ஏ ஏ அம்மா ஏ அம்மா கமுதிக்கு கீழ் வருமா கண்ணியமான ஊர் இருக்கு அம்மா எம்மா 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 கோட்டை மட்டும் தாண்டி பார்த்தா கோபுரம் தான் தெரியுதுவா கிரவாண்டி தேவர் வட்ட முத்தமரம் தேவர் இருக்கு அந்த கோபுரத்தில் அருகில தேவர் இருக்காரு அற்றொரு 30 அமரருக்கு திருவள்ளவா அக்டோபர் 30 அமரருக்கு திருவிழாவா அற்றொரு 30 ராசாவே அக்டோபர் 30 அற்றொரு 30 அமரருக்கு திருவள்ளவா அக்டோபர் 30 அமரருக்கு திருவிழாவா 30ஆம் தேதி என்று கூடுதடி மரவர் குட்டா என் பசும நகர நோக்கி தவறு எதிரியன காக்கே கோடான கோடி மக்க குளவு ஓட்டு மாற வட்ட அம்மா ஏ அம்மா ஏ அம்மா கோடான கோடி மக்க கோடான கோடியத கோடான கோடி மக்க ராசா கோடான கோடி மக்கள் ஏ ராசாவே கோடான கோடி மக்க குளவு ஓட்டு மாற வட்டு கோடான கோடி மக்கள் கொடவ ஓட்டு மாலையிட்டு தேவமகன் கண்ணகிக்கு நேர்த்தியாக நடந்து தியாக தீவையற்ற நம்ம தேவர் குலம் போட்ட தியாகத்தோடு வாழ்ந்தான் நம்ம தேவர் குலம் போற்ற கமுதி கொண்டையில ஒரு குடி இருக்கு ரவி கொண்டையர் கோட்ட மரமனுக்கு கொலை வழக்கு நம்ம கொண்டைய கோட்ட மரவனுக்கு குளவிளக்கு செருவடி சிவாயில சிங்கம் போல தண்டவர சேதுபதி சீமையில சிங்கம் போன வந்தவரா செருவடி சிவாயில சேதுபதி சீமையில ராசாவே சேதுபதி சிவாயில சிங்கம் போல வந்தவரா அம்மா ஏ அம்மா ஏ ஜனனத்துக்காக சிறைவாசம் கொண்டவரா அவர் சிக்கனில ஈடுபட்டாரு தேவர் மகன் சின்னம் கொண்டு நின்றாரு தேவர் மகன் சிந்தையிலே குடியிருக்காரு மக்களுக்கு தெய்வமாக அருள் கொடுத்தாரு கமுதி கோட்டையில ஒரு குடி இருக்கு குடி ரவி கொண்டையில் கோட்டை
பார்த்தா கமுதி கொட்டலில் ஒரு குழி இருக்கு ரவி குளம் கொட்ட எங்க ஒட்ட மரபனுக்கு குழி வளர்க்க ஆசை நக்கி பல்ல பல அழைத்தவரே இங்கு வெள்ளையம்மாளாக நடித்து கொண்டிருக்கும் முத்துச்செல்வி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடை போத்திய அன்புள்ளம் கிராமத்தார் அண்ணனவர்களுக்கு என் உள்ளங்கணிந்த நன்றி நன்றி கிடந்தவன்.
வேண்டும் எந்தனையும் தேவி ஆதரிக்க வேண்டும் ஆயிரம் கண்ணுள்ள மாரியம்மா தாயை ஆதரிக்க வேணும் இந்த நேரம் தாயணி ஆயிரம் கண்ணுள்ள தாயணி ஆயிரம் கண்ணுள்ள மாரியம்மா மாரியம்மா ஆதரிக்க வேணும் இந்த நேரம் முதல் பொருள ஐயனே மூல பொருளைய முதல் பொருளே முதல் பொருளே முன்னிற்க வேண்டுமே சிவமகனே முன்னிற்க வேண்டுமே பாண்டியனே மூடப்பொருளே என் முதற் பொருளே ஐயனே மூல பொருளே என் முதற் பொருளே முதற் பொருளே முன்னின்று காக்கணும் இந்த நேரம் நாள் ஊரை காத்திடாய் தேவதையே ஈஸ்வரியே எங்களை காத்திட வேண்டும் அம்மா இழந்த முன்னாரை கோட்டைக்காரி எரித்து பாரம்மா சக்கரவர்த்தி இழந்த முள்ளானே கோட்டைக்காரி ஏறிட்டு பாரம்மா இந்த நேரம் தாயணி மேல மழையாலும் போன தெய்வம் போனவனே மேலான மந்திரங்கள் கற்றவனே முன்னாரை கோட்டையோ காணாமலே உள்ளில கோட்டை கட்டி ஆண்டதைவா கல்லாலே கோட்டைகள் வேண்டாம் என்று தாயே முள்ளாலே கோட்டை கட்டி ஆண்டவனே ஏழாறு கூடி வர அம்மணி ஏழாரும் கூடி ஒரு பாடாரம்மா எதுக்க வந்த ஒரு கயத்தாரம்மா அம்மணி காத்தது காத்தாயே இதுவரையே கடைசி வரை நீயும் கண்பரம்மா நான் பிறந்த ராமரன் செம்மநாட்டு மரத்திவத்தை சேதுவினி மகள் வில்லையம் அந்த மேமாடிகள் நான் ஒருவள் சிகில் உணர்த்தி இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட வீரர் இந்த உலகத்திலே பார்த்ததை இல்லை என்று அவத்தனை கட்டி ஆழ்வதலும் சமத்திரம் சனப்பொழுது வாழ்வோம் என்று நினைத்தேன் ஆஹா அவரை கண்டேன் காதலரை பின்தொடர்ந்தேன் அவரை மனமாள சூடி சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறோம் எனது கணவர் லைத்ததாக கூட வந்த கம்பளத்தார்கள் தெரிவித்தார்கள் தாங்கள் கணவர் வரை எதிர்பார்த்தேன் தேசமெல்லாம் புகழ் போனதே தேடுது இதயம். அவர் தெய்வமாக மறைந்திருக்கும் தென்னகத்தில் குலதெய்வம் தேசமெல்லாம் தேடுகிறோம் எங்கள் தெய்வம் தேசமெல்லாம் புகழ் போனதே தேடுது இதயம். அவர் தெய்வமாக மறைந்திருக்கும் தென்னகத்தில் குலதெய்வம்
பேரை கேட்டால் முத்துராமலிங்கோ தேசமெல்லாம் புகழ் போடுதை தேடுது இதயம் அவர் தெய்வமாக மறைந்திருக்கோம் தென்னகத்தே குலதெய்வம் தென்னகத்தே குலதெய்வம் வெள்ளையரை எதிர்த்திடிக்கும் வேந்தா வேந்தா வெள்ளையரை எதிர்த்து நின்ற வேந்தர் வேந்த வெள்ளையரை எதிர்த்திடிக்கும் வேந்தா வேந்தா அவர் தீரங்கிக்கு பயப்படாத முத்துராமலிங்கம் அவர் தீரங்கிக்கு பயப்படாத முத்துராமலிங்கம் தேசமெல்லாம் புகழ் போடுதை தேடுது இதயம் அவர் தெய்வமாக மறைந்திருக்கோம் தென்னகத்தில் குலதெய்வம் தென்னகத்தில் குலதெய்வம் இமய முதல் குமரி வரை நீ வரும் பேரா இமயம் முதல் குமரி வரை தேவர் பெயரா இமய முதல் குமரி வரை நீ வரும் பேரா அவர் தேசமெல்லாம் புகழ்ந்து வாடும் செல்வி சோரா அவர் தேசமெல்லாம் புகழ்ந்து வாடும் செல்வி சோரா தேசமெல்லாம் புகழ் போடுதை தேடுது இதயம் அவர் தெய்வம் மறைந்திருக்கோம் தென்னகத்தில் குலதெய்வம் எங்க தென்னகத்தில் குலதெய்வம் எங்க தென்னகத்தில் குலதெய்வம் ஐயனார் பிறந்தது ராமநாடு அழகீடா பிறந்தது ராமநாடு பிறந்தது ராமநாடு சிங்கம் பிறந்தது வல்லநாடு அண்ணா சாமி பிறந்தது வல்லநாடு 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 நீங்கள் பிறந்தது ராமநாடு ராமநாடு அழகு ராமநாடு அம்மா நீங்கள் தாய நீங்கள் பிறந்தது ராமநாடு சிங்கம் பிறந்தது வள்ளநாடு தாயை நீங்கள் பிறந்தது ராமநாடு ராமநாடு சிங்கம் பிறந்தது வள்ளநாடு சிங்கம் பிறந்தது வள்ளநாடு 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 கிழக்கு கிழக்கையல்லாய் கீழக்கரை நெருக்கையல்தாயா சூழக்கரை கீழக்கரை நெருக்கையல்தாயா சூழக்கரை நெருக்கையல்தாயா சூழக்கரை
வருவாயடி வெள்ளையம்மா கண்ணே அருகில் வருவாயடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா உங்கள் பாதம் பணிந்தேனோ பாண்டியரை பாதம் பணிந்தேனே என்பது பாதாரவின் தமதை நான் பணிந்தேன் கண்ணே வெள்ளையம்மா அழகே நல்ல ஒரு பாதமதை பாடி பணிந்தேன் வெள்ளையம்மா. எனது செம்மா நாட்டு மரபர் கூடாதே பரவர் குலமே எனது செம்மா நாட்டு மரபர் கூடாதே பர்குணமே சேதுபதி மகனி வெள்ளையம்மா சேதுபதி மகள் நீ வெள்ளையம்மா எனது முத்து நல்லவர் ரத்தினன கண்ணே வெள்ளையம்மா தங்க முத்து நல்லவர் ரத்தினன முகப்பு வச்சிக்கைய சித்திரம சாதி நல்லவர் பவளநடி கண்ணே கண்ணே வெள்ளையம்மா அமோய் எனது சாதி நல்லவர் பவளமடி கண்ணே கண்ணேம்மா தங்க நிறத்து நல்ல பொக்கி கண்ணே வெள்ளையம்மா சாமி, உன்னை எதற்கு அழைத்தேன் தெரியுமா? தாங்கள் இதற்காக அழைத்தீர்கள். என் பெரிய அந்த கட்டப்பொம்மன் பிறந்த நாள் விழாவுக்காக சேவல் போர் வைத்திருக்காரு. அப்படி அங்கே வருஷம் ஒரு முறையாக என்று சேவலை கட்டு நடந்து கொண்டு இருப்பதுனா உன்னோட நான் விடுவெற்றி செல்லும் அழைத்து சென்றேன் கண்ணே வெள்ளையம்மா. சாமி, அப்படியானால் அந்த சேவல் போர்க்கால தாங்கள் இருவே சென்ற மன்னா கண்ணே வெள்ளையம்மா, சாமி. அங்கே ஆளுகள் செல்லும் இடத்திற்கு பெண்கள் அழைத்து சென்றா நமது இனத்தவர்கள் நம்மளை இழிவாக நிற்பார்கள். ஆகையினால இந்த நந்தவனத்தில் செற்ற நேரம் ஆடிப்பாடி உன்னை சந்தோஷப்படுத்தி பெற்று பிறகு செல்லலாம் என்று நினைக்கிறேன். உனக்கு விருப்பம் தானே கண்ணே வெள்ளையம்மா? நீங்க சொல்வது வாஸ்தம் தான். அப்படியானால் அந்த சென்ற இடத்துக்கு பெண்கள் வரக்கலாம் தெரிவித்தீர்கள் சாமி. அப்படியானா அந்த நந்தவனத்தை பார்த்தீர்களா? அந்த ரொம்ப நந்தவனத்தை அற்புதமாக- பார்க்கும்போது என்று எப்படி தெரிகிறது? அற்புதமாக இருக்கின்றது. நந்தவனம் நல்லா தான் இருக்கும், பாட்டு நல்லா இருக்கணும்ல. விடாதீங்க அதான உண்மை. நந்தவனத்தில் பாடலாம், பாட்டுகள் நல்லா இருக்கணும். அப்படி இருப்பதனால ராமநாதபுரம் ஜதுபதி வட்ட ரஞ்சிதமே வாடி ராமநாதபுரம் வட்ட ரஞ்சிதமே வாடி அடி ரஞ்சிதமே வாடி அடி ரஞ்சிதமே வாடி நம்மளாலும் உடனே சேர்ந்து ரூபாய் 2 பேரும் ஜோடி ராமநாதபுரம் ஜதுபதி வட்ட ரஞ்சிதமே வாடி அடி ரஞ்சிதமே வாடி நம்மளாலும் உடனே சேர்ந்து ரூபாய் 2 பேரும் ஜோடி நம்ம நடைமுறையா சேர்ந்து போவ 2 பேரும் ஜோடி அந்த மனத்தில வஞ்சி விளையாட ரஞ்சிதமே வாடி அம்மாடி வாடி என் சேதுபதி மக சென்னைக்கு வெள்ளையமானி தாண்டி ஓ என் சிந்தனை கூறிய சித்திர செல்விய செல்ல குமரியடி என் சிந்தனை கூறிய சித்திர செல்விய செல்ல குமரியடி நீ சேதுபதி மக பெற்று வளர்த்துட்டு சித்திர பாவையடி நீ சேதுபதி மகள் பெற்று வளர்த்திட சித்திரமே மாடி பட்டு வளர்த்திட்டு வடக்கு துறைய விட்டு ஆமா ராசா. பார்ப்போம் யாரையடி அண்ணன் நடை போட்டு அண்ணன் நடை போட்டு அண்ணன் நடை போட்டு பட்டுமண சிட்டு படகு துறை விட்டு பட்டுமண சிட்டு படகு துறை விட்டு பாப்பதே யாரையா அண்ணன் நடை போட்டு பாப்பதே யாரையா அண்ணன் நடை போட்டு அண்ணன் நடை போட்டு ஆனப்பா
அண்ணன் நடு போட்டு என் அண்ணன் நடு போட்டு தொடர்ச்சி மழை உச்சியிலே மழை உச்சியிலே நான் பாட்டு பாடிக்க வந்து நடைகிறேன் நான் பாட்டு பாடிக்க வந்து நடைகிறேன் ஆறுதான் தானுரங்கள் ஆறு கடலி மரங்கள் ஆறுதான் தானுரங்கள் ஆறு கடலி மரங்கள் திருவாரூர் நான் உறங்க வழி இல்லையே ராசா அடகத்தில் ஊமையா ராஜா மாமதுரையில உனக்கு மறிக்குழந்து வாங்கி வச்சேன் யாவும் இருக்கா கண்ணி பண்ணமா மானாமதுரையில மல்லியப்பூ வாங்கி வந்தேன் மானாமதுரையில உனக்கு மறிக்குழந்து வாங்கி வச்சேன் என் மனசு கேட்ட வெள்ளையம்மா ஒரு மனம் முடிச்சு நான் வந்தேன் கொஞ்ச நேரம் கோவமா பேசாதடி தங்கம் நான் குறவாக இருப்பேன் நாச்சிக்கா ரஞ்சிதமே ஒரு ரஞ்சிதமே மணி வந்த மனத்தில் கொஞ்சம் விளையாடி நம்ம அன்படத பட்டு படலாங்க தெரிஞ்சோடி தந்தரத்தானே ஏழோ தந்தனத்தானே ஏலேலோ ஏலேலோ அடியும் கொட்ட நில வீடு கட்டி பொழுது இருக்க தாலி கட்டி அம்மா அம்மா அப்பத்தோ கொட்ட நில வீடு கட்டி தாதா. அடியும் கொட்ட நில வீடு கட்டி பொழுது இருக்க தாலி கட்டி மறுவீடு போகாம என்னைய தங்க ரத்தினவே கோபமா பேசாதடி தங்கம் நான் குணமாக இருப்பதடி நான் சிங்கா நம்ம பேசாத நானும் இல்லை வானாத இடமும் இல்லை பேசாத இடமும் இல்லை வானாத இடமும் இல்லை பேசாத இடமும் இல்ல பார்க்காத நாடும் இல்ல உன்னை நான் நினைக்கையில் என் தங்க ரத்தினவே ஒன்னா உண்டமது உருகுதடி திங்க ரத்தினவே ஒன்னா